முதலாவது பார்க்குறது வந்து ஐடிண்டா என்ன, அதாவது இன்ட்ரடக்ஷன் டு ஐடி. முதல்ல பார்க்கலும் பொதுவாக நாங்கள் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்றது என்னன்னு சொன்னேன்டா, யூஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர்ஸ், அதாவது கம்ப்யூட்டர்ஸில் காணப்படுற சாஃப்ட்வேர்ஸ், நெட்வொர்க் அண்ட் டிவைசஸை வந்து ப்ரொசஸ் பண்ணி அதில் இருக்கிற டேட்டாஸை வந்து ஸ்டோர் அண்ட் ஷேர் பண்ணுறதுக்காக நாங்கள் பயன்படுத்துகிற ஒரு சாஃப்ட்வேர் ஆயுதத்தை வந்து நாங்கள் சொல்கிறது வந்து கம்ப்யூட்டர்னு சொல்லி. அதாவது யூஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் நெட்வொர்க்ஸ் அண்ட் டிவைசஸ் டு ப்ரோசஸ் ஸ்டோர் அண்ட் ஷேர் இன்ஃபர்மேஷன், தட் இஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அதாவது ஒரு கம்ப்யூட்டர் நாங்கள் எதுக்காக பயன்படுத்துகிறோம்னு சொன்னாண்டா, அந்த சாஃப்ட்வேர் அல்லது நெட்வொர்க் டிவைசஸை கொண்டு அந்த இது டேட்டாஸை வந்து நாங்கள் ப்ரொசஸ் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிற அல்லது வந்து ஷேர் பண்ணுறல எங்களுக்கு கிடைச்சப்படுற இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ணுறதுக்காக வேண்டி நாங்கள் பயன்படுத்துகிறது நாங்கள் சொல்கிற வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிஸ்ன்னு சொல்லி. அதை பார்க்கலாம் ஓவர்வியூ ஆஃப் ஐடி ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ். Definition of information technology and its relevance and a wide scope across various industries and sectors. அதோட ரியல் லைஃப் எக்ஸாம்பிளாக எங்களுக்கு சொல்லிடும் ஸ்மார்ட் ஃபோன், த இன்டர்நெட் அண்ட் சாஃப்ட்வேர்ஸ். அதாவது எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு எங்களுக்கு ஒரு உதாரணமாக எங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோனை வந்து எடுத்துக்கொள்ளிலும், அதோட இன்டர்நெட் இதெல்லாம் கொண்டு நாங்கள் ஒரு டேட்டாஸை வந்து ப்ரொசஸ் பண்ணுறோம். அந்த டேட்டாஸை ப்ரொசஸ் பண்ணி கிடைச்சிற இன்ஃபர்மேஷனை நாங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காகவும் அல்லது வந்து அதை நாங்கள் ஷேர் பண்ணுறதுக்காக வேண்டி நாங்கள் பயன்படுத்துகிறது வந்து ஒரு கம்ப்யூட்டர். அதை பேசிக்காக வச்சு தான் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு வந்து இங்கே காட்டப்படுறேன். அடுத்த ஒரு விஷயமா நாங்கள் பார்க்குறத வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் ஐடி. அதாவது இந்த ஐடி எவ்வாறு உருவாக்கப்பட்ட ஆரம்ப காலத்திலிருந்து இன்றைய வரைக்கும் இந்த ஐடி எந்த வகையில் வந்து எங்களுக்கு தாக்கம் செலுத்திக்கிறேன்னு சொல்லி நாங்கள் பார்க்கணும். ஹிஸ்ட்ரி ஆஃப் ஐடின்னு வரத்திலே எங்களுக்கு பார்க்கலும் எந்த ஒரு விஷயமும் வந்து ஆரம்பத்திலே எக்ஸ்பர்ட் லெவலில் வந்து வரல, அதாவது ப்ரொஃபஷனல் லெவலில் ஆரம்ப கட்டத்திலே வந்து காணப்பட மாட்டாது. அதாவது பேசிக்காக ஒரு ஆரம்ப கட்டம் வந்து சிம்பிளான ஒரு விஷயமாத்த வந்து காணப்படும். அதுக்கு போகிறதும் வந்து ஒரு பெரிய லெவலை வந்து எங்களுக்கு அச்சீவ் பண்ணக்கூடியதாக காணப்படுற. அதே மாதிரி தான் நாங்கள் ஐடிஎம் பார்க்குறோம். அதாவது ஆரம்ப காலம் தொட்டு இந்திய வரைக்கும் எவ்வளவு வந்து இந்த ஐடி வந்து வளர்ந்திக்கிறன்றதை வந்து நாங்கள் இந்திய பார்க்குறோம். அதாவது த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஐடி ஹேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் த வேர்ல்டு. அதாவது எங்களுக்கு சொல்லும் ஐடியோட ஹிஸ்ட்ரியை பார்த்தேன்னு சொன்னா எங்களுக்கு பார்க்கலும் இந்த வேர்ல்டு வந்து எந்த அளவில் வந்து மாற்றம் அடைஞ்சிறன்றதை பார்க்கலும். ஆரம்ப காலத்துக்கும் இன்றைய காலத்துக்கும் நவீன காலத்துக்குமான டிஃபரன்சஸை வச்சு பார்க்கறதுலே இந்த ஐடி வந்து எந்த ஒரு அளவில் வந்து தாக்கம் விளைவிச்சிக்கிறேன்னு சொல்லி எங்களை பார்க்கலும். அதோடு வந்து பாருங்கள், மார்க் பை சிக்னிஃபிகண்ட் மைல்ஸ்டோன்ஸ் such as the introduction of ENIAC. EINACன்றது வந்து நாங்கள் சொல்கிறது வந்து முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர்ட நேம் தான் வந்து இவ்வாறான நேமில் வந்து காணப்பட்டுச்சு. ஆரம்ப காலத்தில் முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டரை தான் நாங்கள் ENIACன்னு சொல்கிறோம். இது வந்து பெரிய ஒரு நேமில் வந்து ஆரம்ப காலத்தில் வந்து காணப்பட்டுச்சு. அதே மாதிரி அடுத்த கட்டத்தில் வந்து அது மைக்ரோ ப்ரொசஸராக மாறிச்சு, அதோடு வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங்காக மாறிச்சு. இது வந்து சிம்பிளாக வந்து நடக்கல. அதாவது ஆரம்ப காலம் தொட்டு ப்ரெசண்ட், அதாவது 2025 வரைக்கும் பெரிய ஒரு டிஃபரெண்ட்டை வந்து எங்களுக்கு பார்க்கலும் இந்த ஒரு ஐடியில். அதாவது கம்ப்யூட்டர் பேசிக்காக வந்து எங்களுக்கு ஒரு பெரிய டிஃபரெண்ட்டை வந்து பார்க்கலும். முதல்ல 1940 வந்து ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர் வந்து கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அதோடு வந்து எங்களுக்கு பார்க்கல 1970 வந்து இன்ட்ரடக்ஷன் ஆஃப் மைக்ரோ ப்ரொசஸரை வச்சு ஒரு கம்ப்யூட்டர் வந்து உருவாக்கப்பட்டது. அதோடு வந்து எங்களுக்கு 2000 வந்து எங்களுக்கு உதாரணமாக காட்டிக்கிறேன். அதை நாங்கள் வந்து இன்றைய காலத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அதை 5 ஜென்ரேஷனாக வந்து நாங்கள் கம்ப்யூட்டர்ஸை வந்து டிஃபர் பண்ணுறோம். அதாவது நாங்கள் ஒரு கம்ப்யூட்டரை வந்து 5 ஜெனரேஷனாக நாங்கள் வேறு பிரிக்கிறோம். அதாவது ஒரு ஹிஸ்ட்ரியை பார்க்கத்திலே இந்த 5 ஜெனரேஷனை வச்சு தான் நாங்கள் அந்த ஹிஸ்ட்ரியை வந்து டிஃபைன் பண்ணுறோம். எப்படின்னு சொன்னா, முதலாவது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனில் பார்க்கலும் இதில் டெக்னாலஜியாக காணப்பட்டது வந்து வெக்யூம் டியூப்ஸ். இந்த வெக்யூம் டியூப்ஸை வச்சு தான் வந்து ஆரம்ப காலத்தில் வந்து கம்ப்யூட்டர்ஸில் வந்து காணப்பட்டுச்சு. இதில் வந்து ஃபீச்சர்ஸை வந்து எங்களுக்கு பார்க்கலும் பெருசு, அதாவது லார்ஜாக காணப்படலும், அதோடு வந்து எக்ஸ்பென்சிவாகவும் அதோடு வந்து
இது வந்து அதிக அளவில் ஹீட் ஆகக்கூடியதாக வந்து காணப்பட்டுச்சு. லார்ஜண்டா எந்த அளவில் லார்ஜாக இந்த கம்ப்யூட்டர் காணப்பட்டதுன்றா ஒரு அறையின் அளவுக்கு, அதாவது ஒரு பெரிய ஒரு ரூம்டு சைஸுக்கு வந்து ஒரு கம்ப்யூட்டர் காணப்பட்டுச்சு. இதில் வந்து சில நேரம் வந்து இவங்க ஒவ்வொரு ஃபீச்சர்ஸை வந்து நாங்கள் மாற்றுற சந்தர்ப்பத்தில் மெனுவலாக அந்த ஒரு மனிதர்களால் ஒவ்வொரு வயரும் வந்து மெனுவலாக கனெக்ட் செய்ய வேண்டிய ஒரு நிலைமை வந்து ஆரம்ப காலத்தில், அதாவது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனில் வந்து காணப்பட்டது. அதாவது இதில் வந்து பெரிய அளவில் சைஸில் வந்து பெருசாகவும் காணப்பட்டுச்சு. அதோடு வந்து எக்ஸ்பென்சிவாகவும் இருந்துச்சு. இந்த கம்ப்யூட்டரெல்லாம் லேசில் வந்து எல்லா நபராலையும் வாங்கக்கூடிய ஒரு நிலைமை வந்து காணப்படலை. பிகாஸ் இது வந்து அளவில் பெரிதாகவும் அதோட வந்து விலையில் உயர்ந்ததாகவும் காணப்பட்டுச்சு. ஏன்னு சொன்னா ஆரம்ப காலத்தில் இது முதலாவது உருவாக்கப்பட்ட ஒரு கணினியாக வந்து காணப்பட்டேன். அப்போ அதோட டிமாண்ட் வந்து இன்னும் அதிகமாக வந்து காணப்பட்டுச்சு. அது எனக்கு உதாரணமாக ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு செல்லும் யூனிவேக்கும் அதோட ENI AC இந்த கம்ப்யூட்டர் ரெண்டும் வந்து ஆரம்ப காலத்தில், அதாவது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனுக்குள்ளுக்கு வரக்கூடியதாக காணப்பட்டேன். பொதுவாக எங்களை பார்க்கலும் எல்லா ஐடி கொஸ்டின் பேப்பர்லையும் இந்த கேள்விகள் வர, அதாவது முதலாவது கண்டுபிடிக்கப்பட்ட கணினியிட நேம கேட்டு வர. அதே மாதிரி இது வந்து எதனை கொண்டு உருவாக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி கேட்டு வர. முதலாவது அந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் வந்து பார்க்கலும் வெக்யூம் டியூபை வச்சு தான் வந்து இந்த கணினி வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. அதோட எங்களுக்கு பார்க்கணும் செகண்ட் ஜெனரேஷன். இந்த செகண்ட் ஜெனரேஷன்றது வந்து டிரான்சிஸ்டரை கொண்டு தான் வந்து உருவாக்கப்பட்டுச்சு. டிரான்சிஸ்டரை வந்து கொண்டு இது வந்து உருவாக்கப்பட்டிருக்கிற இதில் ஃபீச்சர்ஸை பார்த்தேன்னு சொன்னா அதாவது நாங்கள் இதை ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் இதோட கம்பேர் பண்ணதில் இந்த கணினிகள் வந்து இந்த கம்ப்யூட்டர்ஸ் வந்து அளவில் சிறிசாகவும் அதோட வந்து கம்பேர் பண்ணதில் வந்து ஃபாஸ்ட்டு, அதாவது இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணக்கூடியதாகவும் மோர் ரியலபிள் தென் வெக்யூம் டியூப்ஸ். அதாவது இந்த வெக்யூம் டியூப்ஸை யூஸ் பண்ணி நாங்கள் கண்ட கணினியை விட அதாவது செகண்ட் ஜென்ரேஷனில் உருவாக்கப்பட்ட கணினி வந்து ஃபாஸ்ட்டாகவும் அளவில் சிறிதாகவும் இதை விட நல்லா ஒர்க் பண்ணக்கூடியதாக வந்து காணப்பட்டுச்சு. அதுக்கு உதாரணமாக இங்கே என்ன சொல்லிடுறேன், IBM 1401 CDCன்ற 1604 இந்த கணினிகள் வந்து செகண்ட் ஜென்ரேஷனில் வந்து எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறேன். இன்றைய காலத்தில் இருக்கிற இந்த ஜென்ரேஷனில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இது மாதிரியான கணினிகளை வந்து காண்றது மிச்சம் குறவு. என்ன சொன்னா இது மாதிரியான கணினிகளை வந்து இப்போ எங்களுக்கு பார்க்குறதுக்கும் இல்லாத ஒரு நிலைமை இது. அதோட வந்து நாங்கள் பார்க்குறத வந்து தேர்ட் ஜென்ரேஷனில் வந்து என்ன டெக்னாலஜிஸ் நாங்கள் யூஸ் பண்ணினோம்னு சொன்னா இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸ், அதாவது வந்து ICSன்னு சொல்லுவோம். அப்போ தேர்ட் ஜென்ரேஷனில் தான் வந்து ஆரம்பமாகிக்குது இந்த இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸ். இந்த இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ன்றது வந்து நாங்கள் எதுக்கு சொல்கிறோம், இந்த மதர் போர்டுகளில் இருக்கிற அந்த நீங்கள் பார்த்திக்கலாம் அந்த ஒரு சர்க்கியூட்டை, அது மாதிரியான சர்க்கியூட்டை வச்சு உருவாக்கப்பட்டது வந்து ஆரம்பிக்கப்பட்டது வந்து தேர்ட் ஜென்ரேஷனில். இதில் ஃபீச்சர்ஸாக வந்து பார்க்கலுமேலுக்கு மோர் பவர்ஃபுல், ஸ்மாலர் சைஸ் அண்ட் சீப்பர். அதாவது வந்து இது வந்து கம்பேரபிலிட்டி இந்த செகண்ட் ஜென்ரேஷனுக்கும் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் கம்பேர் பண்ணதிலே இந்த தேர்ட் ஜென்ரேஷனில் இருக்கிறது வந்து மோர் பவர்ஃபுல்லாக வந்து காணப்பட்டுச்சு. அதாவது வேகத்தில் வந்து அதிக அளவில் வந்து காணப்பட்ட, அதோட வந்து சைஸும் வந்து சின்னதாக்கப்பட்டு அதோட வந்து இதோட ப்ரைஸும் வந்து குறைவானதாக வந்து காணப்பட்டுச்சு. உதாரணமாக எங்களுக்கு பார்க்கலாம் IBM 360 சீரீஸில் வந்து எங்களுக்கு தேர்ட் ஜென்ரேஷன் உதாரணமாக எங்களுக்கு குறிப்பிடலும். அடுத்த ஜென்ரேஷனாக வந்து வரதான் ஃபோர்த் ஜென்ரேஷன். இதில் வந்து டெக்னாலஜியாக இருந்ததை வந்து மைக்ரோ ப்ராசஸர்ஸ். அதாவது மைக்ரோ ப்ராசஸர்ஸை வந்து நாங்கள் யூஸ் பண்ணி தான் வந்து ஃபோர்த் ஜென்ரேஷனில் வந்து கம்ப்யூட்டர்ஸ் வந்து உருவாக்கப்பட்டுச்சு. இதில் இப்போ ஃபீச்சர்ஸாக வந்து பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ், உதாரணமாக எங்களுக்கு இருக்கையிலும் எங்கள்கிட்ட யூஸ் பண்ணி கொண்டிருக்கிற பர்சனல் கம்ப்யூட்டர்ஸை வந்து எங்களுக்கு இதில் உதாரணமாக எடுத்துக்கொள்ளையிலும் PC அதோட ஹை பர்ஃபார்மன்ஸாகவும் காணப்பட்டுச்சு. அதோட Apple 2 அதாவது ஆப்பிளோட ஆரம்ப கட்டம் எல்லாம் வந்து இந்த மைக்ரோ ப்ராசஸர்ஸை வந்து யூஸ் பண்ணி தான் வந்து உருவாக்கப்பட்டுச்சு. அப்போ இதெல்லாம் வந்து ஃபோர்த் ஜென்ரேஷனில் வர. அதோட ஃபிஃப்த் ஜென்ரேஷனில் வந்தது வந்து இதோட டெக்னாலஜி வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது நாங்கள் சொல்லுவோம் AIன்னு சொல்லி. இந்த ஃபிஃப்த் ஜென்ரேஷன் அதாவது இன்றைய கட்டம் நாங்கள் இருக்கிற இந்த காலகட்டத்தை வந்து எங்களுக்கு ஃபிஃப்த் ஜென்ரேஷன் சொல்லலும். இங்கே நாங்கள் அதிக அளவில் யூஸ் பண்ணுறது வந்து AI டெக்னாலஜிஸ். அதோட ஃபீச்சர்ஸாக பார்க்கலும் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் சொன்னா நாங்கள் ஹியூமன் லாங்குவேஜ் நாங்கள் சொல்கிறோம் நேச்சுரல் லாங்குவேஜ்னு சொல்லி. அதாவது எங்களுக்கு என்ன தோணுதோ எங்களோட லாங்குவேஜ் மூலமாக நாங்கள் எங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து நாங்கள் கொடுக்கறதுனால அதை ப்ராசஸ் பண்ணி எங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை வந்து எங்களுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடியதாக காணப்படுது. அதை தான் நாங்கள் வந்து சொல்கிறது வந்து
நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், அதோட ரோபோட்டிக்ஸ், அதோட சூப்பர் கம்ப்யூட்டிங் பவர். இதெல்லாம் வந்து ஹை ஃபீச்சர்ஸில் ஸ்பீடில் வந்து எங்களுக்கு பார்க்கல நனோ ஸ்பீடில் என்ற அளவுக்கு வந்து மிகவும் வேகமாக செயற்படக்கூடியதாகவும் அதோட வந்து மிகவும் அளவில் வந்து மிகவும் சிறியதாகவும் வந்து எங்களுக்கு இப்போய காலத்தில் எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்குது. கையில் அதாவது ஸ்மார்ட் ஃபோனோட சைஸுகள் எல்லாம் பார்க்கலும் எங்களுக்கு மிகவும் அளவில் சிறிதானதாகவும் வந்து காணப்படுற. அப்போ இதெல்லாம் வந்து இன்றைய காலகட்டத்தில் 5th ஜெனரேஷனில் வந்து காணப்படுற ஒரு விஷயமாக காணப்படுற. உதாரணமாக எங்களுக்கு செல்லிக்கிற வந்து AI பவர்ட் சிஸ்டம். இதில் மெயினாக வர்றது வந்து சிஸ்டம்களை வந்து எங்களுக்கு செல்லும் கூகுள் குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ். அதாவது வந்து இதில் வந்து பொதுவாக சிஸ்டங்கள், அதாவது AI ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் இப்போ உதாரணமாக உங்களுக்கு விளங்குற மாதிரி நீங்கள் அதிக அளவில் யூஸ் பண்ணுறீங்க ChatGPT, அது ஒரு AI. அந்த ஏஐயை வந்து நாங்கள் எப்படி யூஸ் பண்ணுறோம், அதில் நாங்கள் எந்த நிமிஷம் வந்து எங்களுக்கு தேவையான கொஷன்ஸ் அல்லது வந்து எங்களுக்கு தேவையான டவுட்ஸை நாங்கள் கேட்குற நேரம் எங்களுக்கு அடுத்த நிமிஷமே அது வந்து அதுக்கு தெரிஞ்ச அந்த ஒரு ஐடியாஸு அதோட அந்த கேள்விக்கான ஆன்சர்ஸை வந்து எங்களுக்கு தருது. அப்போ எங்களுக்கு யோசிக்கலும் அதை எப்படி செய்யுதுன்னு சொல்லி அதை எப்படி செய்யுதுன்னு சொன்னா இந்த ஒரு அதாவது அந்த ஒரு ஏஐக்கு வந்து அதாவது அந்த ஒரு ஏஐக்கு ஹியூமன் லாங்குவேஜஸ்னால தான் வந்து டேட்டாஸ் வந்து பூத்தப்பட்டிக்கிற. அதாவது ஹியூமன்ஸ் லாங்குவேஜஸை கொண்டு ஒவ்வொரு மனிதண்ட நாலேஜும் வந்து அந்த ஒரு ஏஐ அந்த மெஷினுக்கு வந்து வழங்கப்பட்டிக்கிற. அதில் அது எந்த அளவுக்கு நீங்கள் ஃபாஸ்ட்டாக வேலை செய்யுதுன்னு சொன்னா நீங்கள் எட் பண்ணின உடனே அந்த கொஷின்ஸை வந்து அனலைஸ் பண்ணி அது முழுக்க அதோட சிஸ்டத்தில் மெஷின்ஸில் வந்து தேடுது. அந்த ஒவ்வொரு டேட்டாஸை வச்சும் அது தேடுது அதுக்கு ரிலேட்டடான ஆன்சரை தேடி உங்களுக்கு செகண்ட், அதாவது நீங்கள் இப்போ ஒரு நிமிஷத்தில் நீங்கள் ஒரு கொஷனை கேட்டிங்கன்னு சொன்னா அடுத்த செகண்ட் எங்களுக்கு ஆன்சர் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ உங்களுக்கு யோசிக்கலும் அது எந்த ஒரு அளவு வேகத்தில் வந்து அது வேலை செய்யுதுன்னு சொல்லி என்ன சொன்னா ஒரு ஏஐ மெஷினுக்கு வந்து ஃபுல் நாலேஜும் வந்து வழங்கிறார். ஒரு ஹியூமன் அதாவது எங்களை பார்க்கல இன்றைய காலத்தில் வந்து எவ்வளோ ஃபேமஸான ஆட்கள் இருக்கிறேன்னு சொல்லி மெக்ஸில் எக்ஸ்பர்ட்டான ஆட்கள் இருக்கிற, ஐடியில் எக்ஸ்பர்ட்டான ஆட்கள் இருக்கிறாங்க. அவங்களோட எல்லாத்தையும் நாலேஜையும் வந்து அந்த ஏஐ மெஷினுக்கு வந்து நாங்கள் வழங்கிக்கிறோம். அதனால தான் வந்து அதுக்கு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு டைம் வேணும். அதாவது நீங்கள் கேட்ட கேள்வியை அந்த கேள்வியோட பேஸ் அந்த டேட்டாவை வச்சு அதற்கான ஆன்சரை வந்து அதை ப்ராசஸ் பண்ணணும். அதை ப்ராசஸ் பண்ணி அவங்களுக்கு அதை அனலைஸ் பண்ணி அது சரியான விதத்தில் அவங்களுக்கு தரணும். அப்போ அதை தாரத்துக்கு வந்து எந்த ஒரு அளவு வேகம் வந்து அதுக்கு தேவை. அதாவது நாங்கள் சொல்கிறோம் நெனோ செகண்டில் வந்து அது ஒர்க் பண்ணி உங்களுக்கான ஆன்சர்ஸை வந்து உங்களுக்கு அது தரக்கூடியதாக காணப்படுது. அப்போ உங்களுக்கு இந்த 5th ஜென்ரேஷனையும் 1st ஜெனரேஷனையும் வந்து கம்பேர் பண்ணிடும். இந்த 1st ஜெனரேஷனில் வந்து வேகம் வந்து மிகவும் குறைவானதாகத்தான் வந்து காணப்பட்ட. அதுவும் வந்து சைஸ்லேயும் வந்து அதிக அளவில் காணப்பட்டுச்சு, பெரிய லார்ஜ் சைஸாக வந்து காணப்பட்டுது. அதே நீங்கள் 5th ஜென்ரேஷன் எடுத்தீங்கன்னு சொன்னா அது சைஸ் வந்து குறைக்கப்பட்டதாகவும் அதோட வேகம் வந்து நனோ செகண்டை விட அதிக அளவில் வேகத்தில் இயங்கக்கூடியதாக வந்து காணப்படுது. அப்போ உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு டிஃப்ரெண்ட்டை பார்க்கலாம். ஆரம்ப காலகட்டத்துக்கும் இன்றைய காலகட்டத்திலையும் இந்த ஐடி வந்து எந்த ஒரு அளவில் வந்து வேகமாக வளர்ச்சி அடைஞ்சிக்கிறன்றதை வந்து உங்களுக்கு நல்லா பார்த்துக்கொள்ளும் இந்த ஒரு விஷயத்தை வச்சு. அடுத்தது நான் பார்க்குற வந்து டைப் ஆஃப் ஐடி சொல்யூஷன்ஸ். டைப்ஸ் ஆஃப் ஐடி சொல்யூஷன்ஸை நாங்கள் சொல்யூஷன்ஸ்ன்றது வந்து பொதுவாக எங்களுக்கு பார்க்கலாம் ஒரு ப்ராப்ளம் இருந்தால் தான் அதுக்கான ஒரு சொல்யூஷன் வந்து எங்களுக்கு கிடைக்கப்பெற. ஒரு ப்ராப்ளம் இருக்கணும். அப்போ அந்த ஒரு ப்ராப்ளத்துக்காக வேண்டியது நாங்கள் எப்பவும் வந்து அந்த சொல்யூஷன் தேடுறோம். அப்போ ஒரு ஐடி அதில் வந்து ஐடியில் வந்து எந்த வகையில் எத்தனை டைப்ஸில் வந்து எங்களுக்கு ஒரு சொல்யூஷன்ஸை வந்து எங்களுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருந்துச்சுன்னா இது எங்களுக்கு பார்க்கலும் ஒரு சொல்யூஷன் வரத்தில் எங்களுக்கு அதை ஹார்ட்வேர் சைட்லேயும் பார்க்கலும், சாஃப்ட்வேர் சைட்லையும் பார்க்கலும், அதோட நெட்வொர்க்கிங் சைட்லையும் பார்க்கலும், அதோட கிளவுடிங் சைட்லையும் பார்க்கலும். ஒரு ஹார்ட்வேர் சைடில் பார்க்குறேன்னு சொன்னா ஃபிசிக்கல் டிவைசஸ் அண்ட் எக்யூப்மெண்ட். அதாவது ஒரு ஃபிசிக்கல் டிவைசஸில் எங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருன்னு சொன்னா அதுக்கான சொல்யூஷனாக வந்து எங்களுக்கு ஹார்ட்வேரில் வந்து எங்களுக்கு பார்க்கலும். இப்போ நாங்கள் ஐடி சொல்யூஷனில் பார்க்கல ஹார்ட்வேர் சொல்யூஷனை வந்து எங்களுக்கு ஃபிசிக்கல் டிவைசஸில் எங்களுக்கு செல்லணும் கம்ப்யூட்டர், சர்வர்ஸ், நெட்வொர்க்கிங், எக்யூப்மெண்ட் இதெல்லாம் வச்சு எங்களுக்கு ஹார்ட்வேர் ரிலேட்டடாக ஏற்படுற பிரச்சனைகளுக்கான சொல்யூஷன்ஸை வந்து எங்களுக்கு காணப்படுற. மெயின் கேட்டகரிஸ் ஆஃப் த ஐடி சொல்யூஷனில் வர மெயின் கேட்டகரிஸாக தான் வந்து ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், நெட்வொர்க்கிங், கிளவுட், சைபர் செக்யூரிட்டி இதெல்லாம் வந்து அடங்குற. அதே மாதிரி எக்ஸ்ப்ளோரிங் கீ சைபர் செக்யூரிட்டி சொல்யூஷன் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ். அதாவது ஒரு சைபர் செக்யூரிட்டிக்கான ஒரு சொல்யூஷன்ஸும் அதோட ஒரு உதாரணங்களையும் நாங்கள் பார்க்குறேன்னு சொன்னா ஃபயர்வால் ப்ரொடெக்ட் நெட்வொர்க்ஸ் ஃப்ரம் அன்ஆத்தரைஸ்ட் access. அதாவது நாங்கள் எங்களோட கம்ப்யூட்டர் எடுத்துக்கொண்டோன்னு சொன்னா இதோட ஃபயர்வால்ஸ் வந்து நாங்கள் இன்ஸ்டால் பண்ணி வைப்போம்.
வைப்போம். இன்ஸ்டால் பண்ணி வைக்கிறதுக்கான காரணம் என்ன? எங்களோட ஒரு அதாவது வெளிவாரியாக அன்ஆத்தரைஸ் பர்சன்ன்றது வந்து வெளிவாரியாக தனி நபரோ அல்லது ஏதோ ஒரு சிஸ்டத்தாலேயோ எங்களோட கம்ப்யூட்டரை வந்து அட்டாக் செய்யாமல் எங்களோட டேட்டாஸை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி நாங்கள் ஃபயர் வால்ஸ் யூஸ் பண்ணுறோம். உதாரணமாக நீங்கள் ஒரு கம்ப்யூட்டரை வந்து ஒரு பிஸ்னஸ் ரீதியில் நீங்கள் அதை யூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு வந்து அந்த ஒரு பிஸ்னஸை வந்து இதாக்குறதுக்காக வேண்டி நிறைய ஹேக்கர்ஸ்கள் வந்து காணப்படுற, அதாவது எங்களோட கம்ப்யூட்டர்ஸை வந்து அவங்களோட ஆதிக்கத்தின் கீழே கொண்டு வரதுக்காக வேண்டி அவங்க நிறைய சாஃப்ட்வேர்ஸை வந்து உருவாக்கி அவங்க வந்து எங்களோட கம்ப்யூட்டர்ஸை வந்து அவங்களோட ஆதிக்கத்தின் கீழே கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அந்த ஒரு ஆபத்துலேருந்து நாங்கள் பாதுகாத்துக்கிறதுக்காக வேண்டியது நாங்கள் ஃபயர் வால்ஸ் யூஸ் பண்ணுறோம். இந்த ஃபயர் வால்ஸ் என்ன செய்யுன்னு சொன்னா அன்ஆத்தரைசட் பர்சனை வந்து எங்களோட சிஸ்டத்துக்குள்ளுக்கு இன்வால்வ் ஆகாமல் அதுக்குள்ளுக்கு வராமல் அது தடுக்கிறதுக்காக வேண்டி நாங்கள் ஃபயர் வால்ஸை வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் டிடெக்ட் அண்ட் ரிமூவ்ஸ் மால்வேர், அதாவது ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்ஸ். இப்போ நாங்கள் உதாரணமாக எங்களோட பொதுவாகவே ஒரு மெஷின் எடுத்துக்கொண்டான்னு சொன்னா அதுக்கு ஆன்டிவைரஸ் வந்து அதாவது வைரஸ் வந்து வாரது அதுக்கான ரீசன்ஸ் எல்லாம் எங்களுக்கு பார்க்கலும். நாங்கள் வந்து பொதுவாக இந்த யூஎஸ்பி டிரைவ்ஸில் வந்து நாங்கள் எங்களோட லேப்டாப்ஸ் ஒரு கம்ப்யூட்டர் வந்து கனெக்ட் பண்ணுறதுனால அதுலேருந்து ஒரு ஃபைல்ஸை வந்து நாங்கள் எங்களோட கம்ப்யூட்டருக்கு வந்து சென்ட் பண்ணதில்லை சம்டைம் அந்த ஃபைலில் வந்து வைரஸ் காணப்பட்டுச்சுன்னு சொன்னால் அந்த வைரஸ் வந்து எங்களோட கம்ப்யூட்டர்ஸுக்கு வரதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக காணப்படுற. அது வந்து என்ன செய்யும்னு சொன்னால் இந்த கம்ப்யூட்டருக்கு இந்த வைரஸ்கள் வரதுனால இந்த வைரஸ் வந்து தன்னைத்தானே பெருக்கிக்கோற வைரஸ் இல்லை. இவங்க வந்து என்ன செய்யறேன்னு சொன்னா மால்வியா வந்து எங்களோட கம்ப்யூட்டர்ஸுக்குள்ள வந்துச்சுன்னு சொன்னா அடுத்த ஹேக்கர்ஸ்களுக்கு வந்து எங்களோட சிஸ்டத்துக்குள்ளுக்கு வாரதுக்கு பாதையை காட்டி கொடுக்குற வைரஸ்களும் வந்து காணப்படுற. அதே மாதிரி எங்களோட டேட்டாஸை வந்து எங்களோட அனுமதி இல்லாமல் நெட்டில் வந்து இன்டர்நெட்டில் வந்து போடக்கூடியதாகவும் வந்து காணப்படுற. அப்போ இந்த மால்வேயாவில் வந்து மிகவும் ஆபத்தான ஒரு இதாக வந்து காணப்படுற. அப்போ இதெல்லாத்துலேருந்து நாங்கள் பாதுகாக்கிறதுக்காக வேண்டியது நாங்கள் ஆன்டி வைரஸ் சாஃப்ட்வேர்ஸை வந்து நாங்கள் எங்களோட கம்ப்யூட்டர்ஸில் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுறது வந்து மிச்சம் முக்கியமான ஒரு விஷயமா காணப்படுற. அதே மாதிரி என்ஸ்கிரிப்ஷன் செக்யூர் சென்சிட்டிவ் டேட்டா இன் டிரான்சிட், அதாவது நீங்கள் ஒரு டேட்டாஸை வந்து இன்னும் ஒரு நபருக்கு டேட்டாஸை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணதிலே அதை வந்து கட்டாயம் என்ஸ்கிரிப்ஷன் செக்யூரிட்டியை வந்து நாங்கள் எடுத்துக்கொள்ள வேணும். இந்த என்ஸ்கிரிப்ஷன்ன்றதும் வந்து ஒரு பெரிய ஒரு பரப்பு. என்ஸ்கிரிப்ஷன்ன்றது எப்படின்னு சொன்னா நீங்கள் ஒரு டேட்டாஸ் ஒரு மெசேஜை நீங்கள் சென்ட் பண்ணுறீங்கன்னு சொன்னா அந்த டேட்டா வந்து அது ஒரு மெசேஜ் வந்து நீங்கள் ஹாய்ன்னு செல்லுற ஒரு மெசேஜ் வந்து என்கிரிப்ட் பண்ணப்பட்டன்னு சொன்னா அது வந்து பைனரி நம்பர்ஸாக வந்து மாற்றப்படுற. அந்த நம்பர்ஸை வந்து யாராலும் வந்து வாசிக்க இயலாது. சாதாரணமாக ஒரு ஹியூமன் லாங்குவேஜில் அது இருக்காது. அதே நீங்கள் ஒரு நபருக்கு அனுப்பினீங்கன்னு சொன்னா அதை ரிசீவ் பண்ணுற நபருக்கு வந்து அவர்கிட்ட அந்த கீ இருந்தால் மட்டும்தான் அதை டீஸ்கிரிப்ட் பண்ணப்பட்டு நீங்கள் அனுப்பின மெசேஜ் என்னமோ அது மெசேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கப்பெறும். அப்போ கட்டாயம் வந்து நாங்கள் ஒரு டேட்டாஸை வந்து நாங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணுற சந்தர்ப்பத்தில் அந்த டேட்டாஸை வந்து என்கிரிப்ட் பண்ணப்பட்ட டேட்டாவை வந்து நாங்கள் அனுப்புறது வந்து மிகவும் முக்கியம். அதோட வந்து டிடெக்ஷன் சிஸ்டம் மானிட்டர் ஃபார் த்ரெட்ஸ், அதோட வந்து நான் எங்களோட கம்ப்யூட்டர்ஸில் வந்து ஏதாவது த்ரெட்ஸ் வருதுன்னு சொன்னா அதை வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு சிஸ்டத்தை வந்து நாங்கள் எங்களோட மானிட்டரில் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக காணப்படுற. அப்போ இதெல்லாம் வருது வந்து எக்ஸ்ப்ளோரிங் கீ சைபர் செக்யூரிட்டி சொல்யூஷன் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ். அதோட வந்து பார்க்குற வந்து கரண்ட் ட்ரெண்ட்ஸ், இப்போ காலத்தில் இருக்கிற ட்ரெண்ட்ஸ்கள் என்னன்னு சொல்லி நாங்கள் பார்க்குறோம். எக்ஸ்ப்ளோர் த லேட்டஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட் இன் ஐடி, அதாவது இன்றைய காலத்தில் வந்து என்ன ஒரு ட்ரெண்ட்ஸ் தான் வந்து எங்களை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் வந்து காணப்படுற. அது பேசிக்காக எங்களை பார்க்கலாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். AI helps organization make faster and smaller decision, அதாவது வந்து ஒரு AI வந்து எந்த அளவில் எங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொன்னா ஆர்கனைசேஷன் மேக் ஃபாஸ்டர் அண்ட் ஸ்மார்ட்டர். எங்களுக்கு பார்க்கலும் ஏஐயை நாங்கள் யூஸ் பண்ணி ஒரு ஆர்கனைசேஷனை வந்து வேகமாக செயற்பட வச்சக்கூடியதாகவும் அதோட வந்து ஸ்மார்ட்டாக வந்து திங்க் பண்ணக்கூடியதாகவும் வந்து எங்களுக்கு மாற்றக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கிடைச்சது இந்த ஏஐயை யூஸ் பண்ணி. ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஏஐ இன் ஹெல்த் கேர் சஜஷன் ட்ரீட்மெண்ட்ஸ், அதாவது ஒரு ஹெல்த் கேரில் வந்து எங்களுக்கு ஏஐயை யூஸ் பண்ணி அதுட்டு அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கான சஜஷன்ஸை வந்து எங்களுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடியதாக காணப்படுறேன். வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்து பேசிக்காக மெடிக்கல் ரீதியில் வந்து மெடிக்கல் எக்யூப்மெண்ட்டில் வந்து இந்த ஏஐயை வந்து அதிக அளவில் யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி ஒரு பிஸ்னஸில் ப்ரெடிக்ட் கஸ்டமர் பிஹேவியர், ஒவ்வொரு கஸ்டமரோட பிஹேவியரை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்காக வேண்டி அவங்க வேறு செப்பரேட் ஏஐயை வந்து அவங்க யூஸ் பண்ணக்கூடியதாக காணப்படுறேன்.
அதே மாதிரி இன்டர்நெட் ஆஃப் திங்ஸில் வந்து பார்க்குறேலும் இன்டர்நெட் ஆஃப் திங் கனெக்டிங் எவ்ரிடே டிவைசஸில் வந்து ஸ்மார்ட் ஹோம் ஃபிட்னஸ் ட்ராக்கர்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ஸ்மார்ட் ஹோமில் வந்து எங்களுக்கு பார்க்கலும் எங்களோட மொபைல் ஃபோனை கொண்டு எங்களுக்கு டோஸை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கொள்ளும். அதே மாதிரி எங்களோட எல்இடி லைட்டுகள், அதாவது ஹோமில் இருக்கிற இந்த ஹோம் பேஸ்டு பொருட்களை வந்து எங்களுக்கு எங்களோட மொபைல் ஃபோனாலே வந்து கண்ட்ரோல் பண்ணிடும். இதெல்லாம் நாங்கள் வந்து இதெல்லாம் உள்ளடங்குறது வந்து ஐஓடி திங்ஸில். அதே மாதிரி 5G எனேபிளிங்கில் வந்து எங்களுக்கு பார்க்கலும் 5G நெட்வொர்க் ப்ரொவைட் வெரி ஹை ஸ்பீட் இன்டர்நெட் வித் லோ டிலே. அதாவது வந்து 5G நெட்வொர்க் வந்து எப்படி சொல்கிறேன்னு சொன்னால் ஹை ஸ்பீடில் வந்து எங்களுக்கு எங்களோட நெட்வொர்க்கை வந்து ஹை ஸ்பீடில் வந்து எங்களுக்கு தரக்கூடியதாக வந்து காணப்படுது. உதாரணமாக பார்க்கலும் செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் இங்கே இல்லாமல் கேளும். அதாவது எங்களோட கண்ட்ரீஸில் வந்து இந்த ஒரு சிஸ்டம் காணப்படாமல் கேளும். ஆனால் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் இந்த சைனா பேஸ்டை பார்க்கலும் உங்களுக்கு செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் வந்து காணப்படுற. அதாவது அந்த கார்ஸில் வந்து டிரைவர்ஸே இல்லை. அந்த கார்ஸ் எல்லாம் வந்து செல்ஃப் டிரைவிங் கார்ஸாக வந்து காணப்படுறோம். கரண்ட் ட்ரெண்ட்ஸில் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எந்த அளவில் வந்து காணப்படுறன்றதை வந்து நாங்கள் இந்த செக்ஷனில் வந்து அங்கே பார்க்குறோம். அண்டர்ஸ்டாண்டிங் ஏஐ சிக்னிஃபிகன்ட் இன் அவர் லைஃப்ஸ். ஒரு ஏஐ வந்து எங்களோட லைஃப்ஸில் வந்து எந்த அளவில் வந்து தாக்கம் செலுத்துறேன்னு சொல்லி பார்க்குறேன். அதாவது வந்து மெஷின்ஸ் சிமுலேட்டிங் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ். அதாவது ஒரு மனிதன்ட இன்டெலிஜென்ஸை மனிதன்ட நாலேஜை வந்து மெஷின் வந்து சிமுலேட் பண்ணுறதை வந்து நாங்கள் ஒரு ஏஐன்னு வந்து நாங்கள் சொல்லுவோம். ஒரு ஹியூமன்ட நாலேஜை பேஸாக வச்சு தான் ஒரு மெஷின் வந்து உருவாக்கப்படுது. உதாரணமாக எங்களுக்கு பார்க்கலும் நெரோ ஏஐ, ஜெனரல் ஏஐ, அதோட சூப்பர் இன்டெலிஜென்ட் ஏஐன்னு சொல்லி 3 வகையான ஏஐ வந்து எங்களுக்கு காணப்படுது. அதாவது நாங்கள் ஏஐட டைப்ஸாக வந்து பார்க்கலும் நெரோ ஏஐ, ஜெனரல் ஏஐ, சூப்பர் இன்டெலிஜென்ஸ் ஏஐன்னு சொல்லி. ஸ்பெசிஃபிக்கான டாஸ்க்கை வந்து நீங்கள் செஞ்சு கொள்ளணும்னு சொன்னா நாங்கள் அதுக்காக யூஸ் பண்ணுறதை வந்து எங்களுக்கு சொல்லலும் நெரோ ஏஐன்னு சொல்லி. உதாரணமாக எங்களுக்கு சொல்லலும் சிரி, கூகுள் டிரான்ஸ்லேட் இதெல்லாம் வந்து எங்களுக்கு நெரோ ஏஐக்குள்ளுக்கு வர. உதாரணமாக இதில் வந்து நாங்கள் பொதுவாக இந்த சிரிகள் நாங்கள் யூஸ் பண்ணுறோம்னு சொன்னா ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் என்ன டாஸ்க்கை செய்யணுமோ அந்த டாஸ்க்கை செய்கிறதுக்கு மாத்திரம் வந்து எங்களுக்கு நாங்கள் இந்த சிரி, கூகுள் டிரான்ஸ்லேட்டர் இதுகளை வந்து நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம். அதே நாங்கள் ஜென்ரல் ஏஐ பார்த்தோன்னு சொன்னா கேன் திங்க் அண்ட் லேர்ன் லைக் ஹியூமன்ஸ். அதாவது இந்த ஜென்ரல் ஏஐ வந்து மனிதன மாதிரியை வந்து யோசிக்கக்கூடியதாகவும் அதே மாதிரி மனிதன் தீர்ந்து படித்து கொள்ளக்கூடியதாக வந்து காணப்படுறதை நாங்கள் ஜென்ரல் ஏஐன்னு சொல்லுவோம். இது வந்து இன்னும் டெவலப்பிங் செக்ஷனில் வந்து காணப்படுற. அதாவது ஏஐன்றது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இன்னும் ஃபுல்லாக டெவலப் பண்ணி முடிஞ்ச ஒரு இதாக இல்லை. இப்போ பொறுத்த வரைக்கும் இன்றைய காலம் வரைக்கும் ஏஐன்றது வந்து இன்னும் டெவலப்பிங் ஆகிக்கொண்டிருக்கிற ஒரு இதில் தான் வந்து ப்ரொசஸிங்கில் தான் வந்து காணப்படுற. அப்போ உங்களுக்கு பார்க்கலும் இந்த ஒரு கட்டத்திலே வந்து இன்றைய காலத்தில் வந்து ஏஐ வந்து எந்த ஒரு அளவில் வந்து தாக்கம் செலுத்திக்கிறேன்னு சொல்லி. அப்போ இந்த ஜெனரல் ஏஐன்றது வந்து இன்னும் லெவலில் வந்து டெவலப் பண்ணப்பட்டான்னு சொன்னா மனிதன மாதிரியே யோசிக்கக்கூடிய ஒரு தன்மையை வந்து ஒரு மெஷினுக்கு வந்து கொடுக்கப்படுற ஒரு ப்ரோக்ராம் பண்ணப்படுறதை வந்து நாங்கள் ஜெனரல் ஏஐன்னு சொல்லுவோம். அதே 3வது வந்து இருக்கிறது வந்து சூப்பர் இன்டெலிஜென்ட் ஏஐ. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு ஏஐட வகைகளாக வந்து காணப்படுது. அதோடு வந்து நாங்கள் பார்த்தது வந்து லேட்டஸ்ட் ஏஐ டெக்னாலஜிஸ்லேயும் வந்து மெஷின் லேர்னிங் சைடும் வந்து காணப்படுற. அதாவது மெஷின் லேர்னிங் சைடில் வந்து ஏஐ டெக்னாலஜிஸ் காணப்படுற. இது மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்னு சொல்லப்படுற. அதோட ரோபோட்டிக்ஸ் இது ஒரு செக்ஷன். ஏஐயில் வந்து இது ஒரு செக்ஷன். அதே மாதிரி இன்னொரு செக்ஷனாக வந்து காணப்படுறது வந்து ஜெனரேட்டிவ் ஏஐ. ஜெனரேட்டிவ் ஏஐ தான் வந்து நாங்கள் பொதுவாக இன்றைய காலத்தில் ஒரு ட்ரெண்டாக வந்து காணப்படுற. அதாவது இமேஜஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக வேண்டி இது இன்னும் ஒரு செக்ஷன். ஏஐயில் இன்னும் ஒரு செக்ஷனாக வந்து நாங்கள் பார்க்குறத வந்து ஜென்ரேட்டிவ் ஏஐன்னு சொல்லி. இதில் வந்து நாங்கள் எங்களுக்கு தேவையான இமேஜஸை வந்து எங்கள்கிட்ட டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இருக்கிற ஒரு ப்ராம்ப்டை வந்து நாங்கள் ஒரு இமேஜாக வந்து உருவாக்குறதுக்காக வேண்டி பயன்படுத்துறது. அப்போ எங்களுக்கு பார்க்கலும் பேசிக்காக வந்து 2 வகையாக வந்து எங்களுக்கு ஒரு ஏஐயை வந்து டிஃபர் பண்ணலும் மெஷின் லேர்னிங்காக வந்து எங்களுக்கு எடுக்கலும் அதே மாதிரி ஜெனரேட்டிவ் ஏஐன்னு சொல்லி காணப்படுற. அதோடு வந்து எத்திக்கல் கன்சர்ன். நாங்கள் ஒரு ஏஐன்ற எடுக்கத்திலே வந்து எத்திக்கல் கன்சர்ன் வந்து கட்டாயம் தேவை. ஒரு ஏஐன்ற அடிப்படையில் வந்து நாங்கள் அது ஒரு நியூ ட்ரெண்டில் இருக்கிறன்ற ஒரு இதில் வந்து நாங்கள் அதை எல்லா விஷயத்துக்கும் வந்து நாங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிறோம். எங்களோட பர்சனல் டேட்டாஸ்லேருந்து எங்களோட பர்சனல் இமேஜஸ்லேருந்து நாங்கள் அதுக்கு வழங்குறோம். அது வந்து இன்றைய காலத்தில் ஒரு ட்ரெண்ட் ஆகிக்கிறேன்னு சொல்லி. ஆனால் அதோட ஒரு எத்திக்கல் இஷ்யூஸ் வந்து என்ன ஆகிக்கிறன்றது வந்து நாங்கள்
இதில் மிஸ் பண்ணுறோம். இதனால் எங்களுக்கு என்ன ஒரு ஆபத்து ஏற்படுறன்றதை வந்து நாங்கள் இதில் பார்க்காம விடுறோம். எங்களுக்கு இது ட்ரெண்ட் ஆகிக்குது, எங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்குதுன்னு சொல்லி நாங்கள் அதை செய்கிறோம். ஆனால் அந்த ஒரு மெஷினுக்கு வந்து உங்களோட ஒரு இமேஜும் சரி, உங்களோட ஒரு பர்சனல் டேட்டாவும் சரி, அதுக்கு ஒரு டேட்டா. அதாவது நான் இப்போன்னு சொல்கிற ஒரு ஏஐன்றது வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்ச ஒன்றே இல்லை. இன்றைக்கும் வந்து ஏஐன்றது வந்து டெவலப் ஆகி கொண்டு வர ஒரு இதாட்டம் வந்து காணப்படுற. ஏஐ வந்து இன்னும் கம்ப்ளீட்டாகி முடியலை. அப்போ இதுக்கு வந்து டேட்டாஸ் தேவை. இதை வந்து நாங்கள் இன்னும் ஃப்யூச்சர்ஸில் வந்து மோடிஃபை பண்ணுறதுக்கு வந்து அதுக்கு வந்து டேட்டாஸ் தேவை. அந்த டேட்டாஸை வந்து எங்கேருந்தும் கலெக்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா எங்களை மாதிரியான ஹியூமன்ஸ் தான் வந்து இந்த மெஷினுக்கு தேவையான டேட்டாஸை வந்து கலெக்ட் பண்ணுறேன். அதற்காக வேண்டித்தான் வந்து அவங்க வந்து இந்த மாதிரியான ட்ரெண்ட்ஸை வந்து செய்கிறதுனால அந்த டேட்டாஸ் வந்து அவங்களுக்கு வந்து கலெக்ட் பண்ணப்படுது. இது வந்து சேஃபாக இல்லையான்றதும் வந்து நாங்கள் யோசிக்காமல் எங்களோட பர்சனல் டேட்டாஸ்லேருந்து எங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் ஒரு ஏஐக்கு வழங்குறதுனால அதை வந்து ஃப்யூச்சர் மோடிஃபிகேஷன்ஸுக்காக வேண்டி அது வந்து யூஸ் பண்ணப்படலாம். அப்போ நாங்கள் இந்த எத்திக்கல் இஷ்யூஸ், இந்த ஏஐயை யூஸ் பண்ணுறதுனால எத்திக்கல் இஷ்யூஸாக நாங்கள் பார்க்குற வந்து பயாஸ் இன் அல்கோரிதம்ஸ் எஃபெக்டிங் டிசிஷன் மேக்கிங். இந்த பயாஸின் அல்காரிதம்ஸ்ன்றது நாங்கள் என்னன்னு சொன்னடா, உதாரணமாக நாங்கள் ஒரு ஹியூமன் லாங்குவேஜ், ஹியூமன் இன்டெலிஜென்ஸ்லேருந்து தானே நாங்கள் இந்த டேட்டாஸ் எடுக்கிறோம். ஒரு தனி நபர், ஒரு ஹியூமன்ட்டு தான் நாங்கள் ஒரு டேட்டாஸை நாங்கள் எடுக்கிறோம். அந்த ஹியூமன்ற அந்த பர்சன் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு கம்பெனிக்கோ அல்லது ஒரு சிஸ்டத்துக்கோ பயாஸ்டாக இருந்தேன்னு சொன்னேன்டா, அந்த பயாஸ்ட் இது வந்து அந்த டிசிஷன் மேக்கிங்கை வந்து பாதிக்கக்கூடியதாக வந்து காணப்படும். அந்த ஒரு டிசிஷன் வந்து பயாஸ்டாக வந்து போகலும் அது வந்து எனக்கு செல்லப்படுற. அதே மாதிரி ப்ரைவசி கன்சர்ன் வித் டேட்டா கலெக்ஷன் ப்ராக்டிசஸ். இந்த ப்ரைவசி கன்சர்ன் வந்து எங்களுக்கு ஏற்படுற இந்த டேட்டா கலெக்ஷன்ஸில் உதாரணமாக நாங்கள் இந்த ஏஐயை நாங்கள் ஒரு பப்ளிக்கில் வந்து கொடுக்குற நேரத்தில் அவங்க அதை வந்து எல்லா வகையிலும் அதை ட்ரஸ்ட் பண்ணி அவங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து வழங்குறாங்க. அந்த டேட்டாஸை வந்து கலெக்ட் பண்ணுறதுனால அந்த டேட்டாஸோட ப்ரைவசி வந்து கன்சர்னில் வந்து, அதாவது ப்ரைவசி வந்து குறைக்கப்படுது. உதாரணமாக சில நபர்கள் வந்து அந்த ஏஐக்குள்ளுக்கே வந்து மூழ்கிறதுனால அவங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸை எல்லாத்துலேயும் வழங்குறதுனால வந்து அவங்களுக்கு பின்னைக்கு ஒரு பாதகமான ஒரு விளைவு வந்து ஏற்பட வாய்ப்பிக்குது. ஏன்னு சொன்னா ஏஐ வந்து இன்னும் வளர்ந்து கொண்டு வரக்கூடியதாக வந்து காணப்படுற. ஜாப் இம்பேக்ட் ஆன் ட்ரெடிஷ்னல் எம்ப்ளாய்மெண்ட் ரோல்ஸ். இது வந்து ஒரு மிச்சமாக ஒரு பாதிக்கப்படுற ஒரு விஷயமா வந்து காணப்படுற. ஜாப் இம்பேக்ட் ஆன் ட்ரெடிஷ்னல் எம்ப்ளாய்மெண்ட் ரோல்ஸில் வந்து, அதாவது மெனுவலாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸ்ட வந்து ஜாப்பை வந்து பாதிக்கக்கூடியதாக காணப்படுது இந்த ஏஐன்றது. உதாரணமாக ஃபேக்ட்ரிஸ்களில், இந்த ஃபேக்ட்ரிஸ்களில் வந்து ஆரம்ப காலத்தில் அதிக அளவிலான ஹியூமன்ஸை வச்சு தான் வந்து அந்த ஃபேக்ட்ரிஸ் வந்து கொண்டு செல்லப்பட்ட. உதாரணமாக ஒரு பேக்கேஜிங் நீங்கள் செய்கிறீங்கன்னு சொன்னாலும், அப்படி இல்லைன்னு சொன்னா ஏதோ ஒரு ப்ராடக்டை நீங்கள் செய்கிற நேரம் அந்த ஒவ்வொரு ப்ராடக்டை செய்கிறதுக்கும் வந்து அதிக அளவில் வந்து ஹியூமன்ஸ் வந்து தேவைப்பட்டுச்சு ஆரம்ப காலத்தில். அப்போ அந்த நேரத்தில் வந்து எல்லா நபர்களுக்கும் வந்து தொழில் வாய்ப்புகள் வந்து அதிகமாக காணப்பட்ட. ஆனால் இன்றைய காலத்தில் வந்து இந்த ஏஐ டெக்னாலஜிஸ்னால வந்து எல்லா ஃபேக்ட்ரிஸில் வந்து அதிக அளவில் வந்து மெஷின் செல் வந்து யூஸ் பண்ணப்படுற. மெஷின் செல் வந்து ஹியூமன்ஸை விட அதிக அளவு ஃபாஸ்ட்டாக வேலை செய்யக்கூடியதாகவும் அதோடைய எஃபிஷியன்சி அதிகமாக காணப்படுறதுனாலையும் அதிக அளவிலான ஃபேக்ட்ரிஸில் வந்து இந்த மெஷின்ஸில் வந்து யூஸ் பண்ணுறேன். அப்போ இது வந்து ஒரு பெரிய இம்பேக்டாக வந்து காணப்படுற இந்த ட்ரெடிஷ்னல் ஜாப்ல இருக்கிற ஒரு ஹியூமன்ஸை வந்து எங்களை வந்து பாதிக்கக்கூடியதாக காணப்படுற. அதோட வந்து அக்கௌண்டபிலிட்டி அண்ட் டிரான்ஸ்பரன்சி இன் ஏஐ சிஸ்டம். இதோட அக்கௌண்டபிலிட்டின்றது எங்களுக்கு பார்க்கலும் அதிக அளவில் இன்றைய காலத்தில் உங்களுக்கு பார்க்கலும். ஒரு ஏஐயை பார்த்தேன்னு சொன்னா நிறைய ஏஐ வந்து காணப்படுது. உங்களுக்கு இமேஜ் வேணுமா, அதை இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ஏஐ வேறு காணப்படுது. அதே மாதிரி டெக்ஸ்ட் ஃபார்மேட்டுக்கு வேறையாகவும் காணப்படுற, வீடியோ செய்கிறதுக்காக வேண்டி காணப்படுற, அனிமேஷன்ஸ் செய்கிறதுக்காக வேண்டி காணப்படுற, இதெல்லா ரோல்லையும் வந்து காணப்படுற ஒவ்வொரு நபரோட ஜொப்பை வந்து இம்பேக்ட் பண்ணக்கூடியதாக காணப்படுது. ஆரம்ப காலத்துல எல்லாம் வந்து ஒரு அனிமேஷன் செய்கிறேன்னு சொன்னா அந்த அனிமேஷன் செய்கிறதுக்கு வந்து அவங்க வந்து நிறைய இன்ஸ்பிரேஷன்ஸ் எடுத்து ஒரு நபர்ட ஒரு ஹியூமன்ட அந்த ஒரு கேரக்டரை வச்சு தான் வந்து அவங்க அனிமேஷன்ஸை வந்து வரைவாங்க, ட்ரா பண்ணுவாங்க. ஆனால் இன்றைய காலத்தில் வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட் உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தால் போதும், அந்த ஒரு அனிமேஷனை வந்து எங்களுக்கு இலகுவாக ஒரு 5 நிமிஷமும் தேவைப்படாது அந்த ஒரு அனிமேஷனை வந்து எங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி எடுக்கிறதுக்கு. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு எத்திக்கல் இஷ்யூவாக வந்து காணப்படுது நாங்கள் ஏஐயை யூஸ் பண்ணுறதுனால.
அதே அடுத்த கட்டமாக நாங்கள் பார்க்குறது வந்து ஸ்டேயிங் அப்டேட். இது ஏஐ வளருதுன்னு சொல்லி நாங்கள் அதை யூஸ் பண்ணாமல் இருக்க போகிறதும் இல்லை. அதை யூஸ் பண்ணாமல் இருந்தேன்னு சொன்னாலும் ஃப்யூச்சரை வந்து ஃபேஸ் பண்ணுறது வந்து எங்களுக்கு மிச்சம் கடினமான ஒரு வேலையாக வந்து காணப்படும். ஹியூமனாக இருந்தான்னு சொன்னா அவருக்கு ஒரு பேசிக் ஐடி நாலேஜ், பேசிக்கான இந்த ஏஐ நாலேஜ் வந்து கட்டாயம் தேவை. அந்த ஒரு பேசிக் அப்டேட் இல்லாததுனால வந்து அவங்க ஒரு பெரிய ஒரு இதை வந்து ஃபேஸ் பண்ணக்கூடியதாக வந்து ஏற்படும். ஏன்னு சொன்னா ஒரு பெரிய ஜெனரேஷன் கெப்பை ஒன்று வந்து எங்களுக்கு ஏற்படும். நீங்கள் ஒரு அப்டேட்டில் வந்து காணப்படலைன்னு சொன்னாங்க. முதல்ல பார்க்கலாம் எங்கேஜ் இன் கண்டினியூஸ் லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நாங்கள் கண்டினியூஸாக வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து நாங்கள் லேர்ன் பண்ணி கொண்டு இருக்கணும். அதை லேர்ன் பண்ணி கொண்டு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஐடி ரிலேட்டட் ஐடி ஃபீல்டில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஒரு ஏஐ டெக்னாலஜிஸும் சரி அல்லது ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்டையும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக காணப்படும். அப்போ எந்த ஒரு கட்டத்தில் நீங்கள் வந்து லேர்னிங்கை வந்து சரி நீங்கள் ஏதோ ஒரு அதாவது ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி அல்லது மெரி பண்ணி போனவங்களாக இருந்தாலும் சரி கண்டினியூஸ் லேர்னிங் வந்து கட்டாயம் முக்கியம். அதோடு வந்து அந்த லேர்னிங்க்கு தேவையான சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கிறது வந்து உங்களோட கெரியர் க்ரோத்துக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லானதாக வந்து காணப்படும். அதாவது நீங்கள் படிக்கிறீங்க, படித்து முடிஞ்சிட்டு நீங்கள் அதை வந்து அதுவே பாட்டில் வந்து வச்சுட்டு போனீங்கன்னு சொன்னா அதில் எந்த ஒரு ஒர்த்தும் வந்து இருக்காது. அதே நீங்கள் ஒரு அதே சர்டிஃபிகேஷன் ஒன்று எடுத்தீங்கன்னு சொன்னா உங்களோட ஃப்யூச்சரில் வந்து ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கோ அல்லது வந்து வேறு ஏதோ தேவைக்கோ அந்த ஒரு சர்டிஃபிகேட்டை வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ள இயலும். அதுக்கு தான் பொதுவாக நாங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டோ அல்லது வந்து ஏதோ ஒரு நஃபராக இருந்தீங்கன்னு சொன்னா நீங்கள் உண்டை வந்து கண்டினியூஸாக படிக்கணும். அது நீங்கள் படித்ததுக்கான சர்டிஃபிகேஷனை வந்து கட்டாயம் எடுத்துக்கொள்ளணும். அது வந்து உங்களோட கெரியர் க்ரோத்துக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லானதாக வந்து காணப்படும். ஏன்னு சொன்னா உங்களோட நாலேஜ் வந்து உங்கள்கிட்ட தான் வந்து காணப்படுறா. இதே பிற நஃபருக்கு வந்து தெரியணும் நீங்கள் இந்த ஒரு நாலேஜ் உங்கள்கிட்ட ஈக்குதுன்னு சொன்னா அதை ப்ரூஃப் பண்ணுறது வந்து அந்த சர்டிஃபிகேட் மட்டும்தான். அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் அடுத்தவங்களுக்கு தெரியும் நீங்கள் இந்த ஒரு செக்ஷனை வந்து நீங்கள் படிச்சிக்கிறீங்க, உங்களுக்கு இந்த ஒரு நாலேஜ் ஈக்குதுன்றதை வந்து ப்ரூஃப் பண்ணக்கூடியது வந்து அந்த சர்டிஃபிகேட் தான். அதோட வந்து அண்டர்ஸ்டாண்ட் இண்டஸ்ட்ரி இம்பேக்ட் ஆன் டெக்னாலஜி ட்ரெண்ட்ஸ். அதே நாங்கள் எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளணும் இந்த டெக்னாலஜி ட்ரெண்ட்ஸ்னால ஏற்படுற இம்பேக்ட், அதாவது நல்ல விஷயம் என்ன கெட்ட விஷயம் என்னன்றதை வந்து நான் கட்டாயம் வந்து எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஏஐயை யூஸ் பண்ணுறதல்ல, அந்த ஏஐ யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன நல்லது நடக்குது அதே மாதிரி என்ன கெட்டது நடக்குதுன்றதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கொள்ளக்கூடியதாக காணப்படணும். இங்கே ஏஐ ட்ரெண்ட்ஸ் வருதுன்னு சொல்லி அதோட ட்ரெண்டுக்கு பின்னாலே போகாமல் அதை கொஞ்சம் நீங்கள் தேடணும். அதாவது நீங்கள் கண்டினியூஸாக லேர்னிங்கில் இருந்தால் மட்டும்தான் இந்த ஒரு நாலேஜ் எல்லாம் உங்களுக்கு வரும். அப்படி இல்லை நீங்கள் வார ட்ரெண்டுக்கு எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் உங்களுடைய பர்சனல் டேட்டாஸை வந்து நீங்கள் கொடுத்து கொண்டு இருந்தீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு ஃப்யூச்சர்ஸில் வந்து உங்களுக்கு பெரிய ஒரு பாதகமான ஒரு விளைவை வந்து ஏற்படுத்தக்கூடியதாக காணப்படும். அதோடைய ஃபோக்கஸ் ஆன் கீ டேக்அவேஸ் ஃபார் ஃப்யூச்சர் சக்ஸஸ். அதே மாதிரி எங்களுக்கு வந்து ஃப்யூச்சர் சக்ஸஸுக்காக வேண்டி நாங்கள் இந்த விஷயங்களை வந்து நாங்கள் கட்டாயம் வந்து கொண்டு செல்ல வேணும். முதலாவது நாங்கள் இதில் எசென்ஷியல் இன் ஐடியில் முதலாவது நாங்கள் பார்க்குறது வந்து கண்டினியூஸாக நாங்கள் லேர்ன் பண்ணணும். அப்படியே நீங்கள் லேர்ன் பண்ணினீங்கன்னு சொன்னா அதுக்கான சர்டிஃபிகேஷனை வந்து எடுத்துக்கொள்ளணும். அதை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா அது உங்களோட கெரியர் க்ரோத்துக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். அதே மாதிரி நியூ ட்ரெண்ட்ஸ் வருதுன்னு சொன்னா அந்த நியூ ட்ரெண்ட்ஸோட இம்பேக்டை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளணும். ஒரு இண்டஸ்ட்ரி ரீதியில் வந்து அதில் என்ன நன்மைக்குது அதில் என்ன தீமைக்குன்றதை வந்து நீங்கள் கட்டாயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கொள்ளக்கூடியதாக வந்து காணப்பட வேணும். இதுதான் வந்து நாங்கள் எங்களோட பேசிக்காக ஒரு ஐடி நாலேஜில் வந்து ஐடியில் வந்து என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சிக்க வேணுன்றதை வந்து நாங்கள் பார்த்தோம். இது சம்மந்தமாக என்சரி டவுட் இருந்தேன்னு சொன்னா என்னை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அதோட நாங்கள் எங்களோட மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸோட கோர்ஸை வந்து இந்தியோட நாங்கள் பைண்டப் பண்ணிக்கொள்வோம். இதே உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்தேன்னு சொன்னா என்னை கான்டாக்ட் பண்ணிக்கொள்ளையிலும் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன்.